மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்க்க போகின்ற விடயம் இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற பகுதியிலே இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபீமேல் அண்ட் மேல் மாஸ்டர்பேஷன் என்று சொல்லப்படுகின்ற சுய இன்பம் அல்லது கைப்பழக்கத்தினாலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றியும் இவற்றுக்கு மேலதிகமாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏன் என்று இந்த டாபிக்கை நான் தெரிவு செய்தேன் என்றால் பல பேர் இதை பற்றி எனக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்களுக்கு மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களை பற்றிய தொடர்புகளை மேற்கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பினூடாக 0094777356245 மூலமும், உள்ளூர் அன்பர்கள் 077356245 மூலமாகவும் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த மாஸ்டர்பேஷனை பற்றி அதனுடைய நன்மைகள் தீமைகளை பற்றி சொல்வதாக இருந்தால் கூடுதலாக, அதாவது அண்மையிலே ஒரு ஹவார்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவிலே இருக்கின்ற ஹவார்ட் யூனிவர்சிட்டியிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஏறக்குறைய 90,000 மாணவர்கள், அதிலே மாணவர்களுடைய வயது வித்தியாசம் 17 இருந்து 85-90 வயசு மட்டுமுடைய அந்த மாணவர்களை எடுத்துக்கொண்டு 90,000 மாணவர்களை எடுத்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டார்கள். அந்த ஆராய்ச்சிகளிலே அண்மையிலே வெளியிடப்பட்ட முடிவுகளின்படி இந்த மாஸ்டர்பேஷனினால ஏற்படுகின்ற ஒரு விதமான தீங்குகளும் ஏற்படாது. முதலாவது, அதே நேரத்திலே ஆண்களும் பெண்களும் கூடுதலான அளவு இந்த சுய இன்பம் காணுகின்ற கைப்பழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் பெண்களை விட ஆண்களின் அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. ஏறக்குறைய ஆண்களை பார்த்து கொண்டால் 95 99 வீதமும், பெண்களை பார்த்து கொண்டால் 90 95 வீதமானவர்களும் இந்த கைப்பழக்கத்தில் ஈடுபடுவதாகவும் அதே நேரத்திலே இந்த இதை பற்றிய தவறான கொள்கைகள் எல்லாம் அங்கே இல்லாமல் இருப்பதையும் அவர்கள் கண்டுகொண்டார்கள். எனவே முக்கியமாக இந்த கைப்பழக்கமானது, இந்த சுய இன்பமானது பாரதூரமான நன்மைகளை ஏற்படுத்துகின்றது. நான் போன நிகழ்ச்சிகளை சொன்னது போல இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் பிரச்சனைகள், பாலியல் உறவுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மிகுந்த ஒரு பிரயோசனம் உள்ள ஒன்றாக அவர்களுக்கு இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு நன்மை என்னவென்றால் இட் ரிலீவ்ஸ் செக்ஷுவல் டென்ஷன். நான் முதலிலே சொன்னது போல, அதாவது பாலியல் வேட்கை, பாலியல் ஆசை, செக்ஷுவல் டிசையர், செக்ஷுவல் லிபிடோ, இவற்றை எல்லாம் என்ன செய்கிறது? இந்த மாஸ்டர்பேஷன் செய்வதன் மூலமாக, சுய இன்பம் காண்பதன் மூலமாக இவையெல்லாம் குறைவடைகிறது. எனவேதான் இந்த பழக்கத்தை நாங்கள் பழகினோம் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து எங்களை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். எனவே இந்த சீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் நான் கேட்கின்ற பல விடயங்களில் இதுவும் ஒன்று. என்னுடைய கணவன் அல்லது ஒரு மனைவி என்னிடம் இருந்து கொண்டு வேறொருடன் தொடர்பினை மேற்கொள்ளுகிறார் என்று பல பேர் சொல்லுவதை நான் கேள்வி கேட்டிருக்கின்றேன். எனவே முக்கியமாக இட் ரிலீவ்ஸ் இன் செக்ஷுவல் டென்ஷன். இரண்டாவதாக முக்கியமான பகுதி என்னவென்றால் இது எங்களுக்கு இருக்கின்ற மன அழுத்தம், reduces stress and promotes relaxation by releasing endorphins. அதாவது எங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து எங்களுடைய மனம் நிம்மதியாக இருக்க செய்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த சுய இன்பம் காணுகின்ற போது எங்களுக்கு ஏற்படுகிற இந்த ஓர்காசம் என்ற உச்சக்கட்டத்தின் மூலமாக மூளையில இருந்து வெளிவிடப்படுகிற பல ரசாயன பொருட்கள், என்டோஃபின்ஸ் சொல்லுவோம். என்டோஃபின்ஸ் போன்ற ஹோமோன்கள், அதிலே டோபமினாக இருக்கலாம், செரட்டோனினாக இருக்கலாம், பல ஹோமோன்கள் இவ்வாறு வெளிவிடப்படுகிறது. இந்த ஹோமோன்களின் ஆக்சிடோசினாக இருக்கலாம். இந்த ஹோமோன்களின் காரணமாக எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது.
எனவே இது மிகவும் முக்கியமானது. எனவே இட் ரிடியூசஸ் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். எனவே உங்களுக்கு உங்களுடைய தொழிற்சாலைகளிலோ உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலோ உங்களுடைய ஆஃபீஸிலோ ஏதாவது ஒரு பெரிய டென்ஷன் இருக்குமாக இருந்தால் வீட்டை வந்து ஒரு ஆறுதலாக அரை மணித்தியாலம் செலவழித்து நீங்கள் இந்த சுய இன்பம் காணுவீர்களாக இருந்தால் அந்த டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களை நீங்கள் விடுவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது உண்மையாக ஆராய்ச்சிகளின் முடிவுகளின் காரணமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே பல பேர் நேற்றும் கூட டாக்டர் நான் கைப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டேன், திருமணம் முடித்து விட்டேன், திருமணம் முடித்த பிற்பாடும் கூட எனக்கு கைப்பழக்கம் தான் ஒரே மனதுக்கு ஞாபகத்திலே வருகிறது, அதில் இருந்து என்னாலே விடுபட முடியாத ஒரு தன்மை இருக்கின்றது, எனவே இதை நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பல பேர் கூறுவதை என்னாலே கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்ன, திருமணம் முடித்த பிற்பாடும் கூட இந்த சுய இன்பம், இந்த மாஸ்டர்பேஷனை தொடர்வது என்பது பல முடியாத தன்மை, அதே நேரத்தில் இந்த ப்ரீமேச்சர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகளையும் இதன் மூலமாக எங்களால் தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக it reduces stress and promotes relaxation of the body by releasing hormones. மூன்றாவதாக எங்களுடைய மூட், எங்களுடைய மனநிலை, it improves the mood and can reduce the anxiety. அதாவது படபடம், எப்போதுமே டென்ஷன். நான் சொல்லுவேன், சில வைத்தியர்கள் ஒரே டென்ஷன்ல இருக்கின்ற போது நான் சொல்ல மச்சான் போய் நல்லா ஒருக்கா வீட்டில் இருந்து நல்லா ஒரு மெஸ்டிபேட் பண்ணி போட்டு வாண்டு சொல்லுகின்ற ஒன்று நான் கணங்களில் சொல்லி இருக்கின்றேன். எனவே இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கமானது எங்களிலே இருக்கின்ற இந்த ஆங்ஸைட்டி, படபடப்பு, மனம் பதபதைப்பு, ஒரே டென்ஷன், ஒரே கைகால் நடுக்கம், நெஞ்சு இருதயம் ஹார்ட் வேகமாக அடிப்பது போன்ற எல்லாவற்றிலுமே இருந்து இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது உங்களை பாதுகாக்கின்றது. எனவே ஆங்ஸைட்டியில இருந்து பாதுகாக்கிறது, அதே நேரத்தில் எங்களுடைய மனநிலையை எப்போதுமே இம்ப்ரூவ்ஸ் த மூட் என்று சொல்லுவோம், எப்போதுமே சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கின்றது. எனவே இது மிகவும் முக்கியமானது. எனவே இது உங்களுக்கு தெரியும். எனவே இது ஒரு மிக முக்கியமான இந்த மாஸ்டர்பேஷன் மூலமாக எங்களுக்கு ஏற்படுகிற மிக மிக முக்கியமான ஒரு நன்மையாக இருக்கிறது. எனவே தான் இந்த சுய இன்பம் கைப்பழக்கமானது எங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கிறதை தவிர ஒருபோருமே தீமையான விளைவுகளை ஏற்படுத்தாது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வெளியூர் சமூகத்திலே, இந்த வெளிநாடுகளிலே உங்களுக்கு தெரியும், பெண்கள் இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் ஒரு சாதாரண விடயமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டில் இன்னுமே ஒரு ஸ்டிக்மா, ஒரு பிழையான வேலையை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அப்படி ஒரு தப்பான ஒரு கொள்கை இன்னும் இருக்கிறது. அது பிழை. எல்லாவற்றுக்குமே இந்த எல்லா விதமான பாலியல் குற்றங்கள் எல்லாம் இந்த மாஸ்டர்பேஷன் செய்வதன் மூலமாக குறைவடையக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் கொலை, தற்கொலை, ஒவ்வொரு நாளும் எங்களின் நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற செய்திகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவை எல்லாவற்றையுமே இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கமானது மக்களுக்கு இந்த மூடை சேஞ்ச் பண்ணி, மனதை மாற்றி, ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து, அழுத்தத்தை குறைத்து, மன பதபடப்பு, ஆங்ஸைட்டியை குறைத்து, அதன் மூலமாக அவருடைய மூடை இம்ப்ரூவ் பண்ணி, இதன் காரணமாக இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுபடக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த சுயநலம் காணுகின்ற பழக்கம் எங்களுக்கு நித்திரை இல்லை. எனவே நல்ல நித்திரைக்கு இந்த ஆகாசத்துடன் கூடிய மாஸ்டர்பேஷன் மிகவும் உதவி செய்கிறது. எனவே மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தின் காரணமாக உச்சக்கட்டம் ஏற்படுமாக இருந்தால் அதன் மூலமாக நல்ல ஒரு நித்திரை ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.